பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளம் பூமிக்குரிய தளத்தோடு இணைந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவள் தன் முதற்பேறான குமாரனை, அன்னை மரியாள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அக்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அவர் பூமியிலே வந்து பிறந்த அந்த வேளையிலே ஆவிக்குரிய தளத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை இந்த லூக்கா சுவிசேஷம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. அதாவது, இயேசு பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருக்கும் பொழுது அந்த நிகழ்வை, பிறந்திருக்கிற அந்த காரியத்தை மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆவிக்குரிய தளம் இறங்கி வருகிறது பார்க்கிறோம். அதாவது 9வது வசனம் சொல்லுகிறது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது ஆவிக்குரிய தளம் பூமிக்குரிய தளத்தோடு இணைந்த ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து பூமிக்குரிய தளத்திலே நிற்கிறான். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார்கள், தூதனை பார்க்கிறார்கள், பயப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களால் தங்களுடைய மாமிச கண்களாலே தேவதூதனை பார்க்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஆவிக்குரிய தளம் பூமிக்குரிய தளத்தோடு இணைந்து வந்த அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அந்த ஜனங்களுடைய பாஷையிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் என்ன பாஷை பேசி கொண்டிருந்தார்களோ அந்த பாஷையிலே அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறதை பார்க்கிறோம். அவர்களோடு கூட அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி பேசுகிறதை அவர் புரிந்து கொள்கிறதையும் பார்க்கிறோம். அந்த தேவதூதன் என்ன நிகழ்ந்திருக்கிறது, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய தளம் பூமிக்குரிய தளத்தோடு இறங்கும் பொழுது தேவதூதர்கள் மனிதர்களோடு இடைபட முடியும் என்பதை இந்த காரியம் நமக்கு வெகு தெளிவாக காட்டுகிறது. தேவதூதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இடைபட முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நடக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள், ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள் இறங்கி வந்து பூமிக்குரிய தளத்தோடு இணைந்து நமக்கு காரியங்களை செய்ய முடியும், காரியங்களை எடுத்து சொல்ல முடியும் என்பதை இந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம். 13வது வசனம் சொல்லுகிறது, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி தேவனை துதித்தார்கள். 14வது வசனம் சொல்லுகிறது,
தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த பரமசேனை இறங்கி வந்தது, அந்த தூதனோடு கூட பரமசேனை இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்ததை இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறது. ஆவிக்குரிய தளமானது பூமிக்குரிய தளத்தோடு இணைந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஆவிக்குரிய தளம் பூமிக்குரிய தளத்தோடு இணையும் போது நாம் நம்மை தேவனை துதிக்கிற மக்களாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்னொரு வகையிலே சொல்லப்போனால், தேவனை நாம் துதிக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்து பூமிக்குரிய தளத்தோடு இணைந்து கொள்ளுகிறதை நாம் உணர முடியும். எனவே பிரியமானவர்களே, நாம் துதிப்போம். துதிக்க அந்த துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும் பொழுது, அவர் இறங்கி வந்த அந்த நேரமே பரலோகம் முற்றிலுமாக இறங்கி வருகிறது. ஆவிக்குரிய தளம் முற்றிலுமாக இறங்கி வருகிறது. அப்பொழுது வான தூதர்கள், தேவ தூதர்கள் என்ன செய்வார்களாம்? நம்மோடு கூட பேசுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்மோடு கூட பேசுவார்கள். அவர்கள் தேவனை துதிக்கும் பொழுது அவர்களும் சேர்ந்து துதிப்பார்கள். நாம் எப்படி துதிக்கிறோமோ அப்படியே அவர்களும் தேவனை துதிப்பார்கள். அவர்கள் இந்த 2 காரியங்களை மட்டுமல்ல, பெரிய காரியங்களையும் நமக்கு செய்வார்கள். தேவ தூதர்கள் நம் மத்தியில் இறங்கி வரும் பொழுது தேவன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ, தேவனுக்கு சித்தமானது என்ன என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடியினாலே அவர்கள் வந்து பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்வார்கள். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய கஷ்டங்கள், பாரங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் விலகும். இயேசு நம்மை என்ன செய்யும்படியாக, நம்மை எப்படியெல்லாம் நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ அதையெல்லாம் தேவ தூதர்களை கொண்டு தேவன் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனாய் இருக்கிறபடியினால அவர் அந்த துதியை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த இடத்திற்கு இறங்கி வருகிறார். அவர் வருகிற வேளையில் அந்த ஆவிக்குரிய தளம் முற்றிலுமாக இறங்கி வருகிறது. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளும், எந்த பாரத்தில் இருக்கிறோமோ, என்ன கஷ்டத்தில் இருக்கிறோமோ, என்ன தேவையில் இருக்கிறோமோ அத்தனை சந்திக்கப்படும்படியாக தேவ தூதர்கள் அந்த காரியங்களை நமக்காக இயேசுவிடத்தில் ஜெபிக்கவும், இயேசுவிடத்தில் கேட்கவும், இயேசு நமக்காக அந்த காரியங்களை செய்து முடிக்கவும் அந்த வேலை மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருப்போம். எப்பொழுதும் நம்மோடு கூட இணைந்திருக்கட்டும். சத்துருவானவன் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நெருங்க முடியாதபடிக்கு இயேசு தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பார். நாமும் பாதுகாப்பாக வாழ்வோம். இயேசுவினிடத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பாசமாக இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நேசமாக இருக்கிறோமோ, இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை போற்றி புகழ்ந்து பாட அவர் நம் மத்தியிலே எப்பொழுது வீற்றிருப்பார். அவர் வீற்றிருக்கிற வேளையில் பரலோகம் நம்மோடு கூட இணைந்திருக்கும். இந்த பூமிக்குரிய தளத்தோடு இணைந்திருக்கும். கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகளுக்கு மத்தியிலே நாம் வெற்றியுள்ளவர்களாக வாழ முடியும். ஆமென்.